வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் தமிழ் ஆடியோ புக். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது வயலட் கனவுகள் இறுதி பகுதி. அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திகேயன் குருராஜன் கிட்ட ஒரு அவசரமான வேலைன்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஆபீஸை விட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்து அவருடைய ஜீப்ல ஏறி உட்கார்ந்ததுமே அவருடைய ஜீப் டிரைவர் எங்க அப்படின்ற மாதிரி பார்க்கவும், வேலுமணி தரமணி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அவரும் சரிங்க ஐயா அப்படின்னு இக்னிஷனை ஆன் பண்ணாரு. ஜீப் அங்கிருந்து நகர்ந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சதுமே கார்த்திகேயன் தனக்கு முன்னாடி இந்த வயர்லெஸ் செட்டை உசுப்பி மைக்ல கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டு தரமணியோட போலீஸ் இன்ஸ்பெக்டரான நூருலாவுக்கு கனெக்ட் பண்ண சொன்னாரு. உடனே அங்க இருந்து கனெக்டும் பண்ணாங்க. ஏசியோட குரலை கேட்டதுமே நூருலா பவ்யமானாரு. நூருலா, இப்ப நீங்க ஸ்டேஷன்ல தானே இருக்கீங்க? ஆமா சார். நீங்க உடனே தரமணியில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு போங்க. அங்க நந்தகுமார்னு ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க அவரை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சார், என்ன நீங்க சொல்ற அந்த நந்தகுமாரை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? போலீஸ் ஜீப்பை பார்த்ததுமே அவரே உங்ககிட்ட வருவாரு. நீங்க வரத நான் முன்கூட்டி அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எஸ் சார், நான் உடனே இந்த இடத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நந்தகுமார் சந்தேகத்துக்குரிய ஒரு நபரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த நபர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு போயிருக்காரு. ஒரு கடைக்குள்ள போன நபர் இன்னும் வெளியே வரவே இல்லை சார். அந்த நபரை நம்ம ட்ராப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு பதில் சொன்னாரு. நான் ஸ்பாட்டுக்கு வந்ததுமே அதை பத்தி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், எஸ் சார்னு சொன்ன நூறுல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு. வயர்லெஸ் கட் பண்ண அடுத்த வினாடியே அவருடைய செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. போனை எடுத்து காதுல வச்சவரு எஸ் அப்படின்னு சொன்னாரு. சார், நான் நீலங்கர போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் சர்க்குணம் பேசுறேன். சொல்லுங்க சர்க்குணம். ஜெயகோபால் வீட்டுல இன்னொரு விபரீதம் நடந்திருக்கு சார். என்னது விபரீதமா? ஆமா சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் ராஜசுலோசனா மர்டர் ஆனாங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு முந்தி அப்படின்னு இடைவெளி கொடுக்கவும், முந்தி நந்தகுமாரும் மர்டர் பண்ணப்பட்டிருக்காரு சார். என்னது, நந்தகுமார் கொலை செய்யப்பட்டிருக்காரா? சர்க்குணம், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சார், நான் நீலாங்கரையில ஜெயகோபாலோடைய வயலட் வில்லா பங்களால தான் இருக்கேன். அதுவும் நந்தகுமாரோட பெட்ரூம்ல அலங்கோலமா ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கிற அவருடைய டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்த தான் சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நந்தகுமார் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. சர்க்குணம், நீங்க சொல்றத நான் நம்பவே முடியல. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நந்தகுமார் என்னோட செல்போன்ல பேசினாரு சார். அப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்ல சார். நந்தகுமார் இறந்து அரை மணி நேரம் ஆகுது. இன்ஸ்பெக்டர் சர்க்குணம் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சதுமே கார்த்திகேயனோட கை லேசா நடுங்கவே ஆரம்பிச்சது. பதட்டமான குரல்ல, வேலுமணி ஐயா, ஜீப்பை திருப்பு, தரமணிக்கு போக வேண்டாம், நீலாங்கரில் இருக்கக்கூடிய ஜெயகோபாலோட பங்களாவுக்கு வண்டியை விடு. ஜீப் அரை வட்டம் அடிச்சு நீலாங்கரை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சது. நீலாங்கரையில வயலட் வில்லா அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரியே பங்களாவோட வெளிப்புற சுவர்களும் உட்புற சுவர்களும் மெலிதான ஊதா நிறத்துல பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்தது. காம்பவுண்ட் ஓரமா நிறைய அசோக மரம் நடப்பட்டிருந்தது. புகையின் விழாக்களும் அடர்த்தியா செழித்து வளர்ந்திருந்தது. ஜீப்பை விட்டு இறங்கி போர்ச்சுக படிகள்ல ஏறி பங்களாக்குள்ள நுழைஞ்சிட்டு இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திகேயனை அழுகையோட வழிமறிச்சா சஞ்சனா. சார், என்னுடைய கணவர் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாதவரு. அவரை யாரு எதுக்காக கொலை பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க யாரா இருந்தாலும் சரி என்கிட்ட ஒப்படைங்க சார். அவங்கள அங்குலமா வெட்டி தள்ளணும் சார் அப்படின்னு படு ஆவேசமா கண்ணீர் பொங்க பேசினா சஞ்சனா. சஞ்சனாவை ஆறுதல் படுத்தும் விதமா பேச ஆரம்பிச்சாரு கார்த்திகேயன். மிஸ்டர் சஞ்சனா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? அழுகையும் ஆத்திரமும் கலந்த குரல்ல கத்திக்கிட்டே பக்கவாட்டு மாடிப்படியில இருந்து இறங்கி வந்தாரு பக்தவச்சலம். பட்ட பகல்ல பங்களாக்குள்ள வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க சார். 3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட பெரிய மகன் விமான விபத்துல இறந்து போயிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி என்னோட மருமகளை பறி கொடுத்துட்டேன். இப்போ என்னோட 2வது பையன் நந்தகுமார் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடக்குறான். எங்க மேல யாருக்கு என்ன கோபம்னே தெரியலையே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு பக்தவச்சலம். கார்த்திகேயன் இறுகி போன முகத்தோட பக்தவச்சலத்தோட தோலை கைய வச்சு ஆறுதல் படுத்தினாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. கொலையாளியை எப்படியும் பிடிச்சிடலாம். எப்ப சார் பிடிப்பீங்க? என்னையும் என்னோட 2வது மருமகளான சஞ்சனாவையும் கொலை பண்ண பிறகா அப்படின்னு கோவமா பேச ஆரம்பிக்கவும், டோன்ட் பி எமோஷனல், சீக்கிரமே அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் சர்க்குணம் ஒரு சல்யூட் அடிச்சுக்கிட்டு எதிர்பட்டாரு. சார், ரொம்ப கொடூரமான ஒரு கொலை. உடம்பு பூராவும் தாறுமாறான கத்தி குத்து. உடம்புல இருந்த ஒட்டுமொத்த ரத்தமும் வெளியே வந்துருச்சு சார். எப்படி சர்க்குணம்? பட்டப்பகல்ல இப்படி ஒரு மர்டர். கேட்ல செக்யூரிட்டி இருக்கான், வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க சார். அதை விட இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. என்ன, நந்தகுமாரோட உடம்புல ஏகப்பட்ட கத்தி குத்து விழுந்திருக்கு. அவர் விழுந்து கிடக்கிற அலங்கோலத்தை பார்த்தா தன்னோட உயிரை காப்பாத்திக்க அவர் ஒரு மரண போராட்டத்தை நடத்தி இருக்காரு. ஆனா அவருடைய ரூம்ல இருந்து எந்த ஒரு அலறல் சத்தமும் கேட்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் சார் எனக்கு புரியவே இல்லை. இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க சார். அதுல 4 பேர் பெண்கள். எல்லாருமே ரொம்ப வருஷமா இங்கேயே விசுவாசம் வேலை பாக்குறவங்க. பேசியபடியே கார்த்திகேயனும் சர்க்குணமும் நந்தகுமாரோட ரூமுக்குள்ள நுழைஞ்சாங்க. நந்தகுமார் ரத்த கலரையா தெரிஞ்சான். அவனுக்கு அடியில கிடந்த பெட்ஷீட் முழுசா சிவப்பு நிறமா மாறி இருந்தது. சஞ்சனா அழுதுகிட்டே பக்கத்துல வந்து நின்னா. பாத்தீங்களா சார், எப்படி குத்தி கொதறி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா? மிஸ்டர் சஞ்சனா, ஒரு கொலை நடந்தா அதுக்கு பின்னாடி ஒரு சரியான மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மோட்டிவேஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்ததா இன்வெஸ்டிகேஷன் எங்களால பண்ணவே முடியும். ஏன் சார், இந்த கொலைக்கான மோட்டிவேஷன் தான் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. என்ன சொல்றீங்க? என் புருஷனுடைய அண்ணன் இறந்து போனதுக்கு யார் காரணமோ அவங்க தான் இந்த கொலைக்கும் ராஜசுலோசன கொலைக்கும் காரணம். நீங்க யார சொல்றீங்க? சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சார்
சொல்றேன். நடந்த விமான விபத்து ஒரு திட்டமிட்ட சதி வேலைன்ற உண்மையை எங்க வெளியே வந்துருமோன்ற பயத்துல இப்படி வரிசையா கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சஞ்சனாவோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும், சாரி மிஸ்டர் சஞ்சனா, நான் அப்படி நினைக்கவே இல்லை. நடந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் வேற எங்கேயோ இருக்கு. நீங்க இந்த சம்பவங்களை ஒரே கோணத்துல தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் அதே கோணத்துல பாத்துட்டு இருக்க முடியாது. உங்க குடும்பம் ஒரு கோட்டீஸ்வர குடும்பம். உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு முறையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணா ஒவ்வொரு உண்மையா வெளியே வந்து எட்டி பார்க்கும். எனக்கு போன் பண்ணி பேசிய நபர் நந்தகுமார் மாதிரியே பேசி தரமணி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வர சொன்னா. போலீஸ் குழப்பறதான் கொலையாளியோட நோக்கம்னா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அந்த தப்போட விளைவுகள் தான் இந்த கொலைகள். மன்னிக்கணும் ஏசி சார். அவருக்கு பின்னாடி இருந்த குரல் கேட்கவும் சட்டுன்னு திரும்பி பார்த்தாரு கார்த்திகேயன். அங்க லாயர் வேலை நின்றுட்டு இருந்தாரு. ஓ லாயர் சாரா, நீங்க இங்க இருக்கிறத நான் கவனிக்கல. ஏதோ சொல்ல வரீங்க போல இருக்கு, சொல்லுங்க. லாயர் வேலன் ஏசியை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. சார், நான் இந்த குடும்பத்தோட லாயர். எனக்கு பல வருஷமா இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே தெரியும். ஜெயகோபாலோட தாத்தா புண்ணியகோடி, பேருக்கு ஏத்த மாதிரியே அவர் ஒரு புண்ணிய ஆத்மா. 90 வயது வரைக்குமே உயிர் வாழ்ந்தாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்து போனாரு. புண்ணியகோடி மட்டும் இல்ல, அவருடைய பையனான பக்தவச்சலமும் சரி, அவருடைய பசங்களான நந்தகுமாரும் ஜெயகோபாலும் சரி, எல்லாருமே புடம் போட்ட தங்கங்க. அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளும் ராஜசுலோச்சனா, சஞ்சனா 2 பேருமே நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். பக்தவச்சலத்துடைய மனைவி பத்மாவதி அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் 2 மருமகளையும் தான் வயிற்றுல பிறந்த பெண்கள் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள என்ன பகசாரி இருக்க முடியும்? இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க மரணங்களுக்கு எல்லாம் காரணம் யாரோ வெளியாட்கள் தான். ஓகே மிஸ்டர் லாயர், நீங்க சொல்றது சரின்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார் அப்படின்னு சொன்னாரு லாயர் வேலன். விமான விபத்துல இறந்து போன ஜெயகோபாலுடைய ஆத்மா கிட்ட பேசினா உண்மைகள் வெளியே வரலாம் அப்படின்னு நினைச்சுதான் வெள்ளையங்கிரி மலையில இருக்கக்கூடிய நேதாஜி என்ற நபரை நீங்க தொடர்பு கொண்டு பேசுனீங்க இல்லையா? ஆமா. அதை நந்தகுமார் நிராகரிச்சுட்டாரு. அதுக்கு என்ன காரணம்? அந்த விஷயத்துல அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதுதான் காரணம். என்னால அந்த காரணத்தை ஒத்துக்க முடியல. ஏன்? உண்மைகள் எப்படியாவது வெளியே வரணும்னு தான் ஒவ்வொருத்தருமே விரும்பி இருக்கீங்க. ஆனா அவர் மட்டும் விரும்பல. இதுல இருந்தே தெரியலையா? ஜெயகோபால் மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வர்றது நந்தகுமாருக்கு பிடிக்கவே இல்லை. இல்ல ஏசி சார், நந்தகுமாரோட குணாதிசயம் அப்படிப்பட்டது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவருடைய மனைவி சஞ்சனாவுக்காக மட்டும்தான் அவர் கோயிலுக்கே போவாரு, பகுத்தறிவாதம் பேசுவாரு. சரி, உங்களுக்கு இந்த ஆத்மா ஆவி பேசுறதெல்லாம் நம்பிக்கை உண்டா? ஓரளவுக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் போது நீங்க முயற்சி செஞ்சு பார்த்திருக்கலாமே. நந்தகுமார் இப்ப உயிரோடு இல்லாதனால முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு இந்த எண்ணம் இருக்கு. காக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுதான். இருந்தாலும் இது முயற்சி பண்ணி பார்த்தா என்னன்னு தான் என் மனசுக்கும் தோணுது. வெள்ளையங்கிரி மலையில இருக்கக்கூடிய நேதாஜியை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்களா? பண்ணேன். ஆனா நேதாஜியோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. லாயர் தன்னோட செல்போன் எடுத்து நேதாஜியோட செல்போன் எண்களை தட்டினாரு. உடனே ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சது. நீங்கள் தொடர்பு கொண்ட இணைப்பு தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. செல்போனை அணைச்சாரு லாயர். 2 நாளா இதே வாய்ஸ் தான். செல்போன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம். ஏசி கேட்டாரு. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா லாயர் சார்? எதுக்காக கேக்குறீங்க? இன்னைக்கு ராத்திரியே கோயம்புத்தூர் புறப்பட்டு போவோம். வெள்ளையங்கிரி மலையில் இருக்கக்கூடிய நேதாஜியை மீட் பண்ணுவோம். ஜெயகோபால், ராஜசுலோச்சனா, நந்தகுமார்னு வரிசையா 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 3 பேரோட ஆத்மாக்களையும் மீடியம் மூலமா வரவழைச்சு பேசுவோம். என்ன சொல்றீங்க அப்படின்னு ஏசி கார்த்திகேயன் கேட்கவும் லாயர் வேலன் கொஞ்சம் தயங்க ஆரம்பிச்சாரு. அது அப்படின்னு தடுமாறவும், என்ன சார் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டாரு கார்த்திகேயன். பக்தவச்சலத்தையும் சஞ்சனாவையும் இது சம்பந்தமா ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? தாராளமா கேளுங்க. லாயர் திரும்பி அழுது வறண்டு போயிருந்த சஞ்சனாவை ஏறிட்டு பார்த்தாரு. நீ என்னமா சொல்ற? மாமா சரின்னு சொன்னா எனக்கும் சரிதான். பக்தவச்சலம் சார், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. கொலையாளி யாருன்றத சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். சரி, நீங்களும் எங்க கூட வரீங்களா அப்படின்னு கார்த்திகேயன் கேட்க, இல்ல, அங்கெல்லாம் வரக்கூடிய மனநிலையில நான் இல்ல. நீங்க போய் பார்த்துட்டு உண்மைகளை தெரிஞ்சுட்டு வாங்க. கார்த்திகேயன் லாயர் கிட்ட, ஓகே லாயர் சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் கிளம்புறோம். நாளை காலையில வெள்ளையங்கிரி மலைக்கு போறோம். நேதாஜியை மீட் பண்றோம். உண்மைகளோட சென்னைக்கு திரும்புறோம். லாயர் சரின்னு தலையாட்டினாரு. நேதாஜியும் ப்ரொஃபசர் சுவாமிகளும் வெள்ளையங்கிரி மலையில அவங்க குடிசைக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி, இந்த உலகத்துல வெற்றி பெற்று ஜெயிச்ச எல்லா மனுஷனுடைய உதவுகள்லயும் 2 விஷயங்கள் தான் இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரொஃபசர் சுவாமிகள் நேதாஜி கிட்ட கேட்கவும், நேதாஜி பின்னந்தாலைய கீறினா. தெரியலீங்களையா? சுவாமிகள் சிரிக்க ஆரம்பிச்சாரு. என்ன தம்பி இது? நான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கலாமே. ஐயா, எனக்கு தத்துவம் ஆன்மீகம் எல்லாம் புரியாது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னாலும் அது தப்பா தான் இருக்கும். எதுக்காக ஒரு தப்பான பதில சொல்லணும்? சரியான பதில நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். என்னோட சீட மைத்ரே எனக்கு தெரியுதான்னு பார்க்கலாமா? மைத்ரேயா, ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் உன்னால சொல்ல முடியுமா? மைத்ரேயன் ஒரு சின்ன புன்னகையோட பேச ஆரம்பிச்சான். ஐயா, இந்த உலகத்துல வெற்றி பெற்ற மனிதருடைய உதடுகள்ல 2 விஷயங்கள் தான் இருக்கும். ஒன்னு புன்னகை, இன்னொன்னு மௌனம். நேதாஜி கைகளை தட்டினா. அற்புதம், இது எனக்கு தோணவே இல்லையே. சுவாமிகளும் மெல்லமா தலையாட்டினாரு. தம்பி, உன்னோட நினைப்பெல்லாம் மனிதனோட மரணத்துக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை பத்தி தான் இருக்கே தவிர மற்ற விஷயத்தை பத்தி நீ அக்கறை செலுத்தல. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம பார்த்தே ஆகணும். பாக்குற விஷயங்களை மனசுக்குள்ள அசை போட்டுக்கிட்டு ஏன், எப்படி, எதுக்குன்னு யோசிக்கணும். உதாரணத்துக்கு, சென்னையில இருந்து உனக்கு வேண்டிய லாயர் ஒருத்தர் விமான விபத்துல இறந்து போன ஜெயகோபாலை பத்தி உங்ககிட்ட சொன்னாரு. அவருடைய ஆவி கிட்ட பேசணும்னு சொன்னாரு இல்லையா?
இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் அது வேண்டான்னு ஜெயகோபாலோட தம்பி நந்தகுமார் சொல்லிட்டதால அந்த விஷயத்த அவங்க அப்படியே கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் நாம ஒரு ஆர்வத்தால உந்தப்பட்டு இன்னைக்கு ராத்திரி ஜெயகோபாலோட ஆவியோட பேச போறோம், உண்மைகளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இது நமக்கு வேண்டாத வேலை தான், இருந்தாலும் ஏன் பண்றோம், ஒரு ஆர்வம் தான் ஐயா. நானே இந்த ஜெயகோபால் விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது நமக்கு வேண்டாத வேலை தான், அவங்களுக்கு விருப்பம் இல்லாத போது நாம ஏன் இந்த முயற்சியில இறங்கணும்? எனக்கு என்னவோ இது வேண்டான்னு படுது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நேதாஜி சுவாமிகள் கிட்ட கேட்கவும், தம்பி மரணத்துக்கு பின்னாடி ஆத்மா எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில நீ இருக்க. 3 மாசத்துக்கு முன்னாடி விமான விபத்துல இறந்து போன ஜெயகோபாலோட ஆவி அந்த விபத்தை பத்தி என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாமே. அதுல ஏதாவது உபயோகமான தகவல் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த லாயருக்கு தெரியப்படுத்தலாம். சரிங்க ஐயா, உங்க விருப்பம் அதுவா இருந்தா அப்படியே பண்ணலாம். சரி, நான் ஜெயகோபாலோட ஆவியோட பேச போற மீடியமா இருக்க போறதுனால ஆண்டிக்குளத்துக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே ஈர்க்காளியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயா, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுமே. இருட்டுனா என்ன, எனக்கு தான் வழி தெரியுமே. நான் போயிட்டு வரதுக்குள்ள ஆவி பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் மைத்ரேயும் பண்ணி வச்சிருவாரு. ஐயா, நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்டா நேதாஜி, வேண்டாம், நீங்க இங்கே இருங்க தம்பி, எனக்கு பொழுது போகாதே. உங்களுக்கு பொழுது போகணும் அவ்வளவுதானே. பரன் மேல ஒரு சிவப்பு துணியால கட்டப்பட்ட பழைய ஓலைச்சுவடிகள் இருக்கும். அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு பொழுது போறதே தெரியாது. மைத்ரேயா, ஐயா, தம்பிக்கு அந்த பழைய ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுங்க. சரிங்க ஐயா. ப்ரொஃபசர் சுவாமிகள் உள்ள போய் கொடியில காஞ்சிட்டு இருந்த காவிய வேஷ்டியையும் மேல் தொண்டையும் எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு ஆண்டி குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அதே நேரத்துல சென்னையில லாயர் வேலன் நந்தகுமாரோட இறுதி சடங்குல கலந்துகிட்டு கிரிமட்டோரியத்துல இருந்து கிளம்பி வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. அந்த கார்ல அவருக்கு பக்கத்திலேயே சஞ்சனா அழுத கண்களோட இருந்தா. மனசை தீர்த்திக்கமா முடியல லாயர் சார், அவர் யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காதவரு, அவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே சார் அப்படின்னு வருத்தமா சொல்லவும், அதுதான் எனக்கும் புரியல. இந்த குடும்பத்துக்கு மேல யாருக்கு என்ன கோபம் என்னால கண்டுபிடிக்க முடியல. யோசிச்சு பார்த்தா எதுவுமே பிடிபட மாட்டாங்குது. இன்னைக்கு ராத்திரி நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திகேயனும் கோயம்புத்தூர் புறப்படுறோம். வெள்ளையங்கிரி மலைக்கு போய் எனக்கு வேண்டிய அந்த ஆவி ஆராய்ச்சியாளர் நேதாஜியை பார்க்க போறோம். 8 மணிக்கு சென்னையில பிளைட் இருக்கு. 9 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் போயிடுவோம். ராத்திரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு நாளை காலையில அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலைக்கு போறோம். லாயர் சார், நீங்க படிச்சவங்க, இந்த ஆவி கூட பேசுறதெல்லாம் எப்படி நீங்க நம்புறீங்க? இதுவும் ஒரு முயற்சி தான். நேதாஜி இந்த விஷயத்துல விஞ்ஞான பூர்வமா நிறைய ஆராய்ச்சியில பண்ணிருக்காரு. கல்ல விட்டு அறிஞ்சு பார்க்கலாம், விழுந்தா மாங்கா, இல்லன்னா இந்த நஷ்டமும் இல்ல. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. எடுத்து எஸ் அப்படின்னு சொன்னாரு. சார், நேதாஜி பேசுறேன். லாயர் பரபரப்பா பேச ஆரம்பிச்சாரு. நேதாஜி, உனக்கு வயசு 100பா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் கடந்த 2 நாளா உன்னோட போன்ல கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. எதுக்கு சார் எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணீங்க? நந்தகுமார் தான் ஆவி மேட்டர்லாம் வேண்டான்னு ஆணித்தரமா சொல்லிட்டாரு. நேதாஜி, அதெல்லாம் பழைய கதை. நந்தகுமார் உன்னோட பேசின பிறகு இங்க நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இப்ப அவர் உயிரோடவே இல்ல. லாயர் சார், என்ன சொல்றீங்க? போன்ல எதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி நானும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திகேயனும் கோயம்புத்தூர் புறப்படுறோம். 1 மணி நேரத்துல கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துருவோம். ராத்திரி ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு அங்கிருந்து உன்னை பாக்குறதுக்கு காலையில கிளம்பி வர போறோம். எதுக்கு சார்? ஜெயகோபாலோட குடும்பத்துல அடுக்கடுக்கான பிரச்சனைகள், அதை தொடர்ந்து அகால மரணங்கள், காரணமே தெரியல. மீடியம் மூலியமா ஜெயகோபாலோட ஆவி கிட்ட பேசினாதான் ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு தோணுது. ஏசிக்கும் இதுல விருப்பம் இருக்கா சார் அப்படின்னு கேட்கவும், இருக்கு. இந்த விஷயத்துல என்ன காட்டிலும் அவர் தான் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. சார், நான் இப்ப எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணேன்னு தெரியுமா? சொல்லு. ஆவி, மீடியம், இந்த விஷயம் நம்பிக்கை இல்லைன்னு நந்தகுமார் சொல்லிட்டாலும் நானும் ப்ரொஃபசர் சுவாமிகளும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு ராத்திரி ஒரு பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த பூஜையில ஜெயகோபாலோட ஆவி கூட பேச போறதா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேதாஜி, ஆவி கூட பேசுற இந்த விஷயத்த நாளைக்கு நாங்க அங்க வந்து சேர்ந்த பிறகு வச்சுக்கலாமே. ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே சார், அதை நிறுத்த முடியாதா? ப்ரொஃபசர் சுவாமிகள் இப்பதான் ஈர்க்காளியம்மன் கோயிலுக்கு புறப்பட்டு போனாரு. ஓகே சார், நான் சுவாமிகள் வந்ததும் பூஜையை நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டு பாக்குறேன். தேங்க்யூ நேதாஜி. சார், நாளைக்கு கண்டிப்பா வருவீங்களா? கடைசி நேரத்துல வர முடியலன்னு போன் பண்ண மாட்டீங்களே? இல்ல கண்டிப்பா வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு போனையும் கட் பண்ணாரு. லாயர் நேதாஜி கூட பேசின எல்லா விஷயத்தையும் சந்தனா கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தா. சந்தனா, நீ கவலைப்படாம தைரியமா இருக்கணும். உன்னோட மாமனார் ரொம்பவும் உடைஞ்சு போயிருக்காரு. அவருக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும். நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது நல்ல செய்தியோடு வரேன். சந்தனா அழுகி அடக்கிக்கிட்டு கண்ணியோட தலையாட்டினா. நேதாஜி அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த ஆசிரம கூடையில விட்டு வெளியே வந்தான். மைத்ரேயன் கிட்ட சொல்லி இந்த பூஜை ஏற்பாடுகளை நிறுத்த சொல்லணும். ஆனா மைத்ரேயன் கண்ணில் படவே இல்லை. ஆசிரமத்துக்கு பின்பக்கம் போயிருப்பாரோ அப்படின்னு யோசிச்சு நேதாஜி அங்கேயும் போய் பார்த்தான். அங்கேயும் மைத்ரேயன் இல்ல. எங்க போயிருப்பார் இந்த மைத்ரேயன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தொலைவில் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று மறைவா போன்ல பேசிக்கிட்டு இருந்தான் மைத்ரேயன். தூரம் இருந்து பார்க்கும் போதே மைத்ரேயனுடைய பார்வையில ஒரு திருட்டுத்தனம் இருக்கிறது நேதாஜிக்கு புரிஞ்சு போச்சு. நேதாஜி உஷாரானா. மைத்ரேயன் அவ்வளவு தூரத்துல போய் எதுக்கு மறைவா நின்று போன் பேசணும்? யாரோட பேசிட்டு இருக்காரு? நேதாஜி சத்தம் கேட்காம மெதுவா நடந்து போய் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒண்டிக்கிட்டான். மைத்ரேயன் போன்ல ரொம்ப படபடப்பா பேசிட்டு இருந்தான். இத பாரு ராகவன், நீ எவ்வளவு நேரம் பேசினாலும் சரி, நான் என்னோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது. நீ பண்ணிருக்கிற இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அந்த ஜென்மத்துல நீ பண்ண உதவி
உதவிய நான் ஞாபகம் வச்சிருப்பேன். நீ சொல்றது எனக்கு புரியுது ராகவன். மைத்ரேயி என்கிற இந்த பேரை வச்சுக்கிட்டு என்னால வாழ்க்கையோட மிச்ச நாட்கள்ல ஓட்ட முடியும். ஆனா எனக்கு அடைக்கலம் கொடுத்த ப்ரொஃபசர் சுவாமிகளை நான் ஏமாத்த விரும்பல. என்னைக்காவது ஒரு நாள் நான் மைத்ரேயன் கிடையாது, நான் ஜெயகோபால் அப்படின்ற உண்மையை அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அன்னைக்கு அவர் பார்க்க போற பார்வையை என்னால தாங்கிக்க முடியாது. என்னை பத்தி எந்த ஒரு உண்மையும் அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றத என்னுடைய விருப்பம். நான் ஜெயகோபால் என்ற உண்மை உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நான் மைத்ரேயனாவே சாக விரும்புறேன். அதே நேரத்துல போலீஸையும் ஏமாத்த நான் விரும்பல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்து ஒரு கடிதத்தை எழுதி என்னோட பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணத்தோட மடிக்கு நிம்மதியா தூங்க போயிடுவேன். மறுபடியும் நீ பண்ண உதவிக்கு என்னோட நன்றி. என்னோட மனைவி ராஜசுலோச்சனாவையும் என் தம்பி நந்தகுமாரையும் நீ தீர்த்து கட்டினதை கொல்லன்னு சொல்லி மனசை போட்டு குழப்பிக்காத. அது அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தண்டனையா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. குட் பை ராகவன் அப்படின்னு சொன்ன மைத்ரேயன் தான் கையில வச்சிருந்த செல்போனை பக்கத்திலேயே கொட்டிக்கிட்டு இருந்த அருவியை நோக்கி எரிஞ்சான். அது வினாடி நேரத்துக்குள்ள பாறையில பட்டு சில்லு சில்லா செதறி அருவியோட ஓட்டத்தோடவே கலந்து காணாம போயிருச்சு. நேதாஜி மரத்தோட மறையில இருந்து வெளிப்பட்டான். என்ன மைத்ரேயன் இதெல்லாம்? நீங்க தான் ஜெயகோபாலா? ஜெயகோபால் நேதாஜியை பார்த்த அதிர்ச்சியில உறைஞ்சு போனவனா மெல்ல பின் வாங்கினா. அப்போ நீங்க விமான விபத்துல சாகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பதிலா விபத்துல செத்து போனது யாரு? ஜெயகோபால் பின் வாங்கி மெல்ல நடந்து கொண்டு மூச்சரித்தாரு. நேதாஜி என் பக்கத்துல வராதீங்க. நான் என்னோட முடிவை தேடிக்கொள்ள போற நேரம் இது. நான் எதுக்காக என்னோட மனைவியையும் தம்பியையும் கொலை பண்ணேன்னு ஒரு தன்னிலை விளக்கமா கடிதத்தில் எழுதியிருக்கேன். ஆசிரமத்துல என்னோட அறையில ஒரு மரப்பெட்டுக்குள்ள அந்த லெட்டரை வச்சிருக்கேன். அதை எடுத்து படிங்க, போலீஸுக்கும் காட்டுங்க. ஒரு பாதுகாப்பான இடம் எனக்கு தேவைப்பட்டதாலதான் ப்ரொஃபசர் சுவாமிகிட்ட என்னோட உண்மையான பேரை மறைச்சி ஒரு பொய்யான பேரை சொல்ல வேண்டியது ஆயிருச்சு. அதுக்காக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. கடந்த 2 நாளா நான் உங்ககிட்ட பழகிட்டேன். நான் உங்ககிட்ட பழகும் போது எத்தனையோ நாள் பழகின மாதிரி ஒரு உணர்வு. என்னோட ஆத்மாவோட பேச ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசை நிறைவேற போகுது. வரட்டுமா நேதாஜி? ஜெயகோபால் சொல்லிக்கிட்டு பின் வாங்கி வேகமா போய் பாறையோட உச்சிக்கு தாவி ஏறி நேதாஜி பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கன்னு எகிரி குதிச்சு காணாம போனாரு. நேதாஜி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டான். அந்த மலை பிரதேசம் முழுசும் ஒரு மயான அமைதி நிலவுச்சு. மறுநாள் காலையில 11 மணி வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துல இருந்த பூண்டி போலீஸ் ஸ்டேஷன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திகேயனும் லாயர் வேலனும் மேஜுக்கு பின்னாடி நாற்காலியில சாஞ்சு உட்காந்து இருந்தாங்க. முன்புறம் இருந்த பெஞ்சில ப்ரொஃபசர் சுவாமிகளும் நேதாஜியும் உட்காந்து இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஜெயகோபால் எழுதி வச்சிருந்த அந்த கடிதத்தை வாய் விட்டு படிக்க ஆரம்பிச்சாரு. காவல்துறைக்கு என்னுடைய கடைசி வணக்கம். கடந்த 3 மாசங்களா மைத்ரேயி என்ற பெயர்ல ப்ரொஃபசர் சுவாமிகளுக்கு சீடனா இருந்தேன். என்னோட உண்மையான பெயர் ஜெயகோபால். சொந்த ஊர் சென்னை. சென்னை நீலாங்கரையில எனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களாவோட பெயர் வயலட் வில்லா. என்னுடைய அப்பாவோட பெயர் பக்தவச்சலம். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேர் நந்தகுமார். என் மனைவியோட பெயர் ராஜசுலோச்சனா. என் தம்பி மனைவியோட பெயர் சஞ்சனா. 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா தான் இருந்தோம். அதாவது என்னோட தாத்தா புண்ணியகுடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களோட சொத்து முழுசும் தாத்தா புண்ணியகுடி சம்பாதிச்சது தான். மொத்தம் 150 கோடி. அப்பாவுக்கு பிறகு சொத்து முழுசும் எனக்கும் தம்பி நந்தகுமாருக்கும் சரிபாதையா வருவது மாதிரிதான் தாத்தா உயில் எழுதி வச்சிருந்தாரு. அந்த உயில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு பேங்க் லாக்கர்ல பத்திரமா இருக்கு. இந்த நிலைமையில தான் என்னோட தாத்தா இறக்கும் தருவாயில என்னை கூப்பிட்டு ஒரு புதிய உயிலை எழுதி தர சொன்னாரு. அதாவது 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துல 10 கோடி ரூபாய் எடுத்து ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அதன் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு கல்யாணம் மருத்துவ உதவிகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. நானும் அந்த உயிலை எழுதி வக்கீல் கிட்ட காட்டிட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி தாத்தா இறந்து போயிட்டாரு. தாத்தாவோட காரியங்கள் முடிஞ்சதும் ஒரு நாள் தம்பி நந்தகுமாரை கூப்பிட்டு தாத்தாவோட ட்ரஸ்ட் விருப்பத்தை சொன்னேன். அவன் எடுத்த எடுப்புலயே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதே போலதான் என்னோட மனைவி ராஜசுலோச்சனாவும் அதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சா. ஆனா அப்பாவும் என் தம்பி மனைவி சஞ்சனாவும் எனக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. நீர் பூத்த நெருப்பா இந்த பிரச்சனை ஒரு நாள் விசுரூபம் எடுத்துச்சு. தாத்தாவோட இந்த விருப்பத்தை நிறைவேற்ற விடாம தடுத்தா இந்த பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் முடக்கிடுவேன்னு நான் மிரட்டினதும் நந்தகுமார் ராஜசுலோச்சனாவும் கப் சிப்புன்னு அடங்கிட்டாங்க. அப்படி அவங்க அடங்கி போனதை நான் பயந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு ட்ரஸ்ட் அமைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட ஆரம்பிச்சேன். அதுக்காக டெல்லிக்கு போய் ஒரு அமைச்சரோட பிஏ பார்க்க வேண்டியது இருந்தது. விமான பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு கையில ஒரு பிரீஃப் கேஸோட நான் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டு போனேன். போற வழியில என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அவர் இருக்கிறதா தகவல் எனக்கு வந்துச்சு. நான் கொண்டு போன பிரீஃப் கேஸ் டெல்லியில இருக்கக்கூடிய அமைச்சரோட பிஏ கிட்ட சேர்த்துற சொல்லி அதே பிளைட்ல வந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு வியாபார நண்பர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன். அவர் பேரு கிஷோர். 2 நாட்கள் கழிச்சு டெல்லி வரதாவும் நான் சொன்னேன். கிஷோரும் புறப்பட்டு போனாரு. நான் ஹாஸ்பிட்டல் போய் ஹார்ட் அட்டாக் வந்து என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு மறுபடியும் டாக்ஸில ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. செல்போன்ல பேசினது என்னோட வீட்டு சமையல்காரன். பேரு சங்கர சுப்பு. அவருடைய குரல்ல ஒரு பதட்டம். ஐயா, நீங்க விமானத்துல பயணம் பண்ணாதீங்க. நீங்க கொண்டு போற அந்த பெட்டியில வெடிகுண்டு இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. சின்னையா நந்தகுமாரும் ராஜசுலோச்சனா அம்மாவும் தனியா நின்று பேசிட்டு இருந்தப்போ என்னோட காதல் அது விழுந்துச்சு. சங்கர சுப்பு சொன்னதை கேட்டதும் எனக்கு ஒரே அதிர்ச்சி. இருந்தாலும் அவங்க கிட்ட என் குடும்பத்தை விட்டு கொடுக்காம அப்படியெல்லாம் இருக்காது, அவங்க அது மாதிரிலாம்
பண்ணக்கூடியவங்க கிடையாதுன்னு சொல்லி செல்போனை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள விமானம் வெடிச்சு செதறி விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்ற செய்தியை நான் கேட்டேன். பறவை மோதியதாலதான் விமான விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சிவில் ஏவியேஷன் துறையில சொன்னாலும் உளவுத்துறை கிஷோர் கொண்டு போன அந்த பிரீஃப் கேஸ்குள்ள இருந்த வெடிகுண்டு வெடிச்சதாலதான் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்ற ரகசிய அறிக்கை கொடுத்து விசாரணை ரகசியமா செஞ்சுட்டு வந்தாங்க. என் தம்பியும் என் மனைவியும் என்ன தீர்த்து கட்ட நினைச்சு ஒரு விமானத்தை தகர்த்து அதுல பயணம் செஞ்ச 19 பயணிகளும் இறந்து போக காரணமா இருந்தாங்க. அந்த 19 பேர்ல 2 குழந்தைகள் 5 பெண்களும் அடக்கம். இது எவ்வளவு பெரிய அக்கிரமம். இப்படிப்பட்ட அக்கிரமம் செஞ்சவங்க உயிரோடு இருக்க தகுதியே இல்லாதவன்னு நினைச்சேன். விமான விபத்துல கருக்கட்டையா எரிஞ்சு போன யாரோ ஒருத்தருடைய உடலை என்னுடைய உடல் தான் சொல்லி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து காரியங்களை முடிச்சாங்க. என் மனைவிக்கும் என் தம்பிக்கும் நான் உயிரோடு இருக்க விஷயத்தை வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் தலைமறைவா இருந்தேன். தாடி மீசையை வளர்த்துக்கிட்டு வெள்ளையங்கிரி மலைக்கு போனேன். ப்ரொஃபசர் சுவாமிகளை சந்திச்சேன். அவருக்கு சீடனா சேர்ந்து அவருக்கு பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு சென்னையில இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலியமா ராஜசுலோச்சனாவையும் நந்தகுமாரையும் தீர்த்து கட்ட திட்டம் போட்டேன். எனக்கு உதவி செஞ்ச அந்த நபர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களாலையும் அவர் யாருன்றதை முழுசா கண்டுபிடிக்க முடியாது. சந்தேகம் முழுசும் சிவில் ஏவியேஷன் துறை மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு உதவி செஞ்ச நபர் பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து பேசுற மாதிரியும் வீடியோ கேசட்ல அனுப்புற மாதிரியுமான விஷயங்களை பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய அப்பாவும் என் தம்பி மனைவி சஞ்சனாவும் என் தாத்தாவோட விருப்பமான ட்ரஸ்ட் அமைச்சு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நிறைவேற்றுவாங்கன்னு நம்புறேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் செஞ்சது கொலைகள் கிடையாது. 2 நச்சு பாம்புகளை அழிச்சிருக்கேன். சட்டம், காவல்துறை, கோர்ட் நிர்வாகம் இணைஞ்சு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் முடிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருந்து விடைபெறும் முன் ஜெயகோபால் என்கிற மைத்ரேயன். பின் குறிப்பு, செந்தூக்கு மலையில உச்சிலிருந்து விழுந்திருக்கேன். என்னோட உடலை தேடி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். ஒருவேளை தேடி எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க. சிரமத்துக்கு மன்னிக்கவும். இன்ஸ்பெக்டர் அந்த லெட்டர் படிச்சு முடிச்சதும் ஏசி கார்த்திகேயன் லாயர் வேலனை ஏறிட்டு பார்த்தாரு. சார், அந்த வயலட் வில்லால இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீங்க அவங்களுக்கு ஃபேமிலி லாயர், உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? எல்லாருமே கமுக்கமா செயல்பட்டு இருக்காங்க. என்கிட்ட அந்த உயிர் விஷயத்தை கொண்டு வந்திருந்தா நான் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணி கொடுத்திருப்பேன். ஓகே லாயர் சார், நடந்தது நடந்து போச்சு. இப்போ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ராஜசுலோச்சனாவையும் நந்தகுமாரையும் தீர்த்து கட்டி ஜெயகோபாலுக்கு உதவி பண்ண அந்த நபர் யாரு? இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கார்த்திகேயன் கேட்கவும், சாரி ஏசி சார், இந்த கேள்விக்கான பதில நான் யோசிச்சு பார்த்து கலைச்சே போயிட்டேன். கார்த்திகனுடைய பார்வை இப்போ நேதாஜி மேல படுஞ்சது. நேதாஜி, ஜெயகோபால் செல்போன்ல மரத்துக்கு மேல பேசிட்டு இருக்கும் போது நீங்க அதை உன்னிப்பா கேட்டீங்கல்ல? ஆமா சார், கேட்டேன். ஜெயகோபால் பேசும்போது யாருடைய பேரையாவது மென்ஷன் பண்ணினாரா? ராகவன்ற பேர் நேதாஜிக்கு நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. யோசிக்கிற மாதிரி ஒரு 10 நாள் யோசனை பண்ணிட்டு, சார் அது கொஞ்சம் பெரிய பேரா இருந்துச்சு, சொல்லுங்க என்ன பேரு? பேரு சிவசங்கர சண்முக ராஜ சுப்பிரமணியன். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் புதிய மற்றொரு நாவலை சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.